Hello everyone, welcome to Developers Life. I am Sena. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா EPAC டியூரபிள் லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்க்கலாம். இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற டீட்டெயில்ஸை ஒரு ஷார்ட் ஓவர்வியூவாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் அண்ட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ். அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தோட ஸ்டேட்டஸ் பார்க்க போகிறோம் அண்ட் ஐபிஓ ரிஜிஸ்டர் யாருன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்னோட ரிவ்யூவை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம ஒரு ஷார்ட் ஓவர் ரிவ்யூவாக பார்த்துடலாம். ஸோ இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா Jan 19th 2024 அன்னைக்கு ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆகிற டேட் பார்த்தீங்கன்னா Jan 23 வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே வந்து சாட்டர்டே சண்டே வந்து 2 நாள் லீவ் வேறு வருது. ஸோ நீங்கள் வந்து 19th அப்ளை பண்ணணும்னு தேவையில்லை. ஆல்மோஸ்ட் 5 days ஆகுதுல்ல. ஸோ நீங்கள் 19th அப்ளை பண்ணணும்னு தேவையில்லை. நீங்கள் 22 or 23 வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். ஓகேங்களா? அண்ட் இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா Jan 29 தான் வந்து லிஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? Jan 19 ஓப்பன் ஆகி Jan 23 க்ளோஸ் ஆகிட்டு Jan 29 தான் வந்து லிஸ்ட் ஆகும். இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா Jan 25 உங்களுக்கு வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி வந்து கிரெடிட் ஆகிடும். ஓகே, இதுதான் ஐபிஓ ஓப்பன் க்ளோஸ் டேட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் பேண்டை பார்க்கலாம். 218 இருந்து 230 ரூபா வரையும் கொடுத்துருக்காங்க ஒரு ஷேருக்கு. ஸோ ஓகேங்களா, நீங்கள் கிட்டத்தட்ட 65 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கணும். ஒரு லாட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ மினிமம் ஒரு லாட் வாங்கணும். 65 ஷேர் இருக்கும். எவ்வளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 14,950 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட டோட்டல் ஃபண்ட் ரைஸ் பார்த்தீங்கன்னா இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 640 crore கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். பிலோ 50%ன்னு சொல்லலாம். நான் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா பிலோ 50%. ஓகேங்களா? அண்ட் இது வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகுது. இவ்வளோ தான் இந்த டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமானது கம்பெனியோட டீட்டெயில்ஸ். இது 2019 ஓப்பன் ஆகுன கம்பெனி. கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்குள்ளே இவங்க வந்து ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் டிசைன் மேனுஃபேக்சர் ரூம் ஏர் கண்டிஷனர். ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்க அவங்களோட மெயின் பிஸ்னஸ். அது மட்டும் இல்லாமல் ஷீட் மெட்டல் பார்ட்ஸ், இன்ஜெக்ஷன் மாடுல் பார்ட்ஸ், கிராஸ் ஃப்ளோ ஃபேன்ஸ். ஸோ இது மாதிரி நிறைய ஸ்மால் டொமஸ்டிக் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது இதோட மேஜர் யூனிட் வந்து ராஜஸ்தானில் இருக்குது. கிட்டத்தட்ட 734 ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அதிகமாக. ஸோ இது எங்கே இருக்குது, இது என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் ரிசல்ட். ஸோ ஃபினான்ஷியல் ரிசல்ட் நான் எப்போயுமே ரெவென்யூ மட்டும் தான் பார்ப்பேன். ஸோ 739 crore இருந்தது 30 மார்ச் 2021. 9 to 7 crore வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி அப் ஆயிருக்கு மார்ச் 2022. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1540 கோடியாக வந்து மார்ச் 2023 வந்து ரிசல்ட் வந்திருக்கு. அப்புறம் இன்பிட்வீன் அதாவது குவார்டர் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2023 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 616 கோடியாக வந்து இது வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஒரு நல்ல க்ரோத் தான் ஆயிருக்கு ஸ்லைட்லி. அண்ட் நான் இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம்னா இந்த டோட்டல் பாரோவிங்கிறது தான் எனக்கு வந்து ரொம்ப நெகட்டிவ் பாயிண்ட்டாக தோணுது. ஏன்னா 238 இருந்தது கோடியாக இருந்தது 383 கோடியாக மாறிடுச்சு. அதுக்கடுத்து 492 கோடியாக இருக்குது. அதுக்கடுத்து 369 crores மாறி அவங்க வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. மேபி இந்த ஐபிஓ மூலமாக அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்றத நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஃபினான்ஷியல் ரிசல்ட்டோட டீட்டெயில்ஸ். அண்ட் இதோட ஐபிஓ ரிஜிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபின் டெக்னாலஜிஸ் லிமிடெட். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் செக் பண்ணணும் உங்கள் ஐபிஓ வந்து அப்ளை ஆயிடுச்சா, அக்செப்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இதோட ஓவரால் டீட்டெயில்ஸ். அண்ட் நம்ம இதோட வெப்சைட்டுக்கு போய் பார்ப்போம். ஸோ இதில் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவர் ப்ராடக்ட்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள். ஸோ அதிலே அவங்க கொடுத்துருக்காங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இது பண்ணுறாங்க. ரூம் ஏர் கண்டிஷனர்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா இன்டோர் யூனிட், அவுட்டோர் யூனிட், விண்டோ யூனிட். அதுக்கடுத்து ஸ்மால் டொமஸ்டிக் அப்ளிகேஷனில் என்னென்ன வருதுன்னா இண்டக்ஷன் குக்டாப், மிக்சி, வாட்டர் டிஸ்பென்சர்,
ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ப்ராடக்ட் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் கம்மியாக தான் இருக்காங்க. ஒரு 15 ப்ராடக்ட்ஸ்க்குள்ளே தான் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா. ஆல்மோஸ்ட் 10 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆனால் இவங்க வந்து மேஜர் இதாக இருக்காங்க இந்த ஏசி யூனிட்டில் இது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய கம்பெனியை டயட் பண்ணிவிட்டு இந்த டிசைன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க லேபிளை ஒட்டிட்டு அவங்க அப்படியே விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஸோ இதுதான் வந்து இவங்களோட ப்ராடக்ட். நம்ம எப்போயுமே ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணால் அவங்க என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்ப்போம். இன்றைக்கி டேட் வரையும், அதாவது 16ஆம் தேதி வரையும் இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ட்ரேட் ஆகலை. ஸோ நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்த 2 நாளைக்கு என்ன ரேட் வருது அப்படின்றத பார்த்து தான் நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும். இது நல்ல ஐபிஓ இருந்தால் நேரம் நல்லா ட்ரேடாக இருக்கணும். பட் இன்னும் ட்ரேட் ஆகாமல் இருக்கிறது. ஓகேங்களா, இன்னும் ஸ்டார்ட் ஆகலை சொல்லப்போனால். ஓகேங்களா, நம்ம 2 நாள் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றத. ஓகேங்களா, ஸோ என்னோடய டிசிஷன் கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா ரிஸ்கி அப்ளைன்னு தான் சொல்லுவேன். நான் என்ன பண்ண போகிறோம், ரிஸ்கி அப்ளையாக தான் நான் கன்சிடர் பண்ணேன். ஸோ நம்ம எப்போயுமே ஒரு 3 ரீசன்ஸ் செக் பண்ணுவோம். கம்பெனியோட செக்டார் செக் பண்ணுவோம், செகண்ட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் செக் பண்ணுவோம், தேர்ட் ஒன்று வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நம்ம செக் பண்ணுவோம். இந்த 3 பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட செக்டார் நல்ல செக்டார் தான். ஏன்னா இப்போ சம்மர் வரப்போது, கண்டிப்பாக அது ஒரு நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக தான் வரும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரேட், அதுவும் கிராஜுவலாக வந்து அப்கிரேட் ஆகிருக்கு. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம், அது இன்னும் ட்ரேட் ஆகலை. ஸோ அதை வந்து நம்ம டிசிஷன் எடுக்க முடியாது. பட் இதில் எனக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதோட ரெவன்யூவில் பார்த்தீங்கன்னா டோட்டல் டெப்த் பார்த்தீங்கன்னா, அதாவது கடன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போகுது. இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். இது ஒரு காரணம். அந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, அதையும் ஒரு நெகட்டிவ் ப்ரீமியமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த 2 காரணங்களுக்காக தான் நான் வந்து ரிஸ்கி அப்ளைன்றத டிசிஷனை நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் இதை அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ இன்கேஸ் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நான் அப்ளை பண்ணுவேன். பட் ஒன்லி ஃபார் லிஸ்டிங் கெயின். ஸோ நல்ல லிஸ்ட்டு வந்தோடனே அன்னைக்கே விற்றுருவேன். நான் 2 நாள் கூட ஹோல்டில் போட மாட்டேன். ஏன்னா இது கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் என்னோடய டிசிஷன். நீங்களும் இதே மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல டிசிஷன் எடுங்க. இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பை பை.